சோனக்கப்பா. வலைக்கும் சலாம். என்ன தம்பி தட்டை ஃபுல்லாக வெறும் முட்டாயா கூட்டிட்டு வரியா? என்ன விசேஷம்? எனக்கு பிறந்த நாளுப்பா, முட்டாய் எடுத்துக்கிறேங்க. ஓ, உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா? 100 வயசுக்கு நல்லா செல்வ செழிப்பா நீ வாழணும் தான் தம்பி. நான் தோசை செய்கிறேன் ஆண்டவன்ட்ட. தேங்க்ஸ்ப்பா. அப்பா சரி, நீ எடுத்துக்க மாப்பிள முட்டாயே. இன்னைக்கு பிறந்த நாளாடா உனக்கு? சரி சரி சரி, வரப்போ போயிட்டு நான் எல்லா விட்டும் கொண்டு போய் கொடுக்கணும். நேரம் ஆயிடுச்சு, நான் வர போயிட்டு. இங்கே வாங்க அறிவு, நீங்கள் இப்படி சும்மா போயிடக்கூடாது. இன்னைக்கு பிறந்த நாள் வேற. இந்தாங்க இந்த காசை பிடிக்க. இல்லைப்பா, எனக்கு காசெல்லாம் வேணாப்பா. நீங்கள் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அப்போ ஆசையாக தரேன், இதை நீங்கள் வாங்கிக்கணும். வாங்கிட்டு போய் நீங்கள் போய் வச்சுக்கிட்டு நல்லா சந்தோஷமாக செலவு பண்ணுங்க. தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா உங்களுக்கு பைத்தியமா? பிறந்த நாள் வந்து முட்டாயை கொடுத்தா அதுக்கு வந்து வாழ்க்கை அனுப்பி விடுறத விட்டுவிட்டு 200 ரூபா காசு கொடுத்து வரியா? போயிட்டு போகிறான்டா. ஆசையாக வந்து பிறந்த நாள் அதுமா வந்து நம்மளுக்கெல்லாம் வந்து முட்டாயை கொடுத்துட்டு போகிறான். அவனை சந்தோஷப்படுத்தணுமா இல்லையா? அதுக்காக தான் காசு கொடுத்தேன். அது காசை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் சந்தோஷமாக இருக்கட்டும். இதே நம்ம ஒரு 5 ரூபா பணம் கேட்டோம்னாக்கா வாழ்வாண்டுக்கு கத்துவாரு. அவனுக்கு 200 ரூபா தூக்கி கொடுக்குறாரு. என்ன பாப்பா அப்படி ரோட்டில் உட்காந்துட்டு இருக்கிறா? அது ஒன்றும் இல்லடா, நம்ம மன உளைச்சலா ஜேதாங்க வந்து உட்காந்துட்டேன். அதுக்குன்னு இப்படி ரோட்டில் வந்து உட்காரதெல்லாம் ஓவர் மாப்பிளா. அது தொலைஞ்சு போதே. நீ எதுக்கு காலங்காத்தால எங்கோட்டு பக்கம் வர்றா? உன்னை பார்த்தா இப்போ எங்கள் அப்பா வாழ்வாண்டுக்கு கத்துவாரா? அவர் உள்ளதா இருக்காராடா. நான் ஒரு இல்லையா நினச்சி வந்துட்டேன். ஊர் உலகத்தில் எவனுக்கு என்னமோ வருது, இவருக்கு ஒரு இது வர மாட்டேங்குது. இப்போ நீ எதுக்கு இங்கே வந்தா? மாப்பிள செலவுக்கு சுத்தமாக கையில் காசு இல்லை. வீட்டில் என்ன பண்ணுறா? அப்பாவை ஏமாற்றி எப்படியே கொஞ்சம் காசு எடுத்துருவாடா, நம்ம போய் வெளில போய் சாப்பிட்டுட்டு வருவான். அவரை எப்படி ஏமாத்துறது? என்ன மாப்பிள நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ பாட்டு ஏதோ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அதான்டா யோசிச்சேன், அவரை எப்படி ஏமாத்துறதுன்ட்டு. அவரை சீக்கிரம் ஏமாற்ற முடியாதடா. உனக்கு தெரியாத யோசனையே மாப்பிள. நீலாம் அந்த அசால்ட்டாக ஏமாத்துவா அவரை. எப்படி ஏமாத்தலாம் அவரை? மாப்பிள சரியான யோசனை ஒன்று இருக்குடா. அவரை ஈஸியாக ஏமாற்றி போகலாம். நான் சொல்கிறாப்புல செய்யறியா? எது போன தடவை சொன்னீங்க ஒருத்தவனை ஏமாத்தலான்ட்டு. குறுக்க வரான், நீ போய் உழுவு, மயக்கம் போட்டு விழுந்தாப்புல உழுவு. அவன்கிட்ட வந்து ஏமாத்தி நான் காசை வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு நான் கீழே விழுந்து என் டவுசரில் சட்டையில எல்லாம் மண்ணு ஓட்டிக்கிட்டு அதே மண்ணோட வீட்டுக்கு போனோன்னு வச்சுக்கவேன். எங்கள் உம்மா வந்து என்ன விளக்கம் பார்த்தாலே அடிச்சிச்சு. சட்டையெல்லாம் சேராக்கிட்டு வந்துட்டியாடா அப்படின்ட்டு. நீ இந்த தடவை கீழே எல்லாம் விழுந்து தரல வேணா, நான் சொல்கிறாப்புல செஞ்சா போதும். மாப்பிள இந்த சாக்லேட்டு எனக்கா மாப்பிள தின்றவா? ஆனால் லூசு போய் திண்டுக்கிட்டு தொலைஞ்சிடாதடா. இதை வச்சு தான் அவரை ஏமாத்தனேன். இந்த சாக்லேட்டை கொண்டு வந்து எங்கள் அப்பாட்ட வந்து கொடுத்து எனக்கு பிறந்த நாள்னு சொல்லு. அப்படி பிறந்த நாள்னு சொன்னாக்கா எனக்கு பிறந்த நாள்னு சொல்லி அவருக்கு இந்த மிட்டாய் கொடுறா. அப்படி தாண்டா காலையில் வந்து ஆரிவு வந்து பிறந்த நாள்னு சொல்லி மிட்டாய் கொடுத்தாண்டா. உடனே 200 ரூபா தூக்கி கொடுக்காரு அவரு. அதேமாரி நீ வந்து இந்த சாக்லேட்டை வந்து எனக்கு பிறந்த நாள்னு கொடு. அவர் உனக்கு எப்படி ஒரு 200 ரூபா காசு கொடுப்பாரா? அதை வாங்கிட்டு போய் நம்ம என்ஜாய் பண்ணலாம். சூப்பர் ஐடியா மாப்பிள. சரிவா போ, 2 பேரும் நம்ம 2 பேரும் ஒன்றா பண்ணோம்டாக்கா வந்து தெரிஞ்ச பேரு. நீ வா, உனக்கு நான் முன்னாடி போய் நான் போய் உட்காந்துக்கிறேன் வீட்டில். அப்பா சொன்னாப்பா எதுக்கு இந்த கல்சர காலங்காலத்தில் நம்ம வீட்டுக்கு வருது? அப்பா அஸ்ஸலாமு அலைக்கும். என்ன செய்ய, நல்லா இருக்கிறீங்களா? இவன் இப்படியெல்லாம் நல்லா விசாரிச்சு பேச மாட்டானா? சலாமெல்லாம் சொல்ல மாட்டானே, தரத்தரிச்சா அப்படிலாம் பேசுவான். என்னாச்சு இவனுக்கு இன்னைக்கு? என்னப்பா சலாம் சொல்கிறோம், பதில் சொல்லாம நிற்கிறியா? இல்லை தம்பி, நீ முத தரமா வந்து சலாம் சொல்லி நல்லா விசாரிச்சா, அதான் எனக்கு புள்ள அரிச்சு போச்சு. அதான் ஆச்சரியமா நின்றுட்டா அப்படியா? சரி, என்ன விஷயமா வந்தியா நம்ம வீட்டுக்கு? அப்பா சாக்லேட் எடுத்துங்க, இன்னைக்கு உங்கள் பேரனுக்கு பிறந்த நாள். இது என் பேரனுக்கு பிறந்த நாளா? அல்லாவே மாற்றி சொல்கிறானே, எனக்கு பிறந்த நாள்னு வந்து சொல்கிறான். சேட்டே எதுக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொல்கிறா? நீ தானே சொன்னா உனக்கு பிறந்த நாள்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு வந்து சாக்லேட்டை கூட காசு தருவான்னு சொன்னா. இப்போ நீனே மாற்றி சொல்கிறா. என்னடா பாஸ், இது ஓவேரத்தானா? என்ன ஏமாத்தி காசு பிடிக்கிட்டு போலான்னு பாக்குறீங்களா நீங்கள் 2 பேரும்? ஆமா, ஒரு ஏமாத்தி அப்படியே காசை பிடிக்க விட்டாலே மூஞ்ச பாரு. இவரே ஒரு இத்து போனவரே, இவர்கிட்ட போய் காசை வாங்கலான்னு எதிர்பார்த்தோம். வேணாமா, வட போவேன். அப்படியே 2 பேரும் ஓடி போயிருன்னு சொல்லிவிட்டேன். வீட்டு பக்கம் வந்தி எழுவா, கை காலம் உடச்சு போடுவோம் 2 பேருக்கும். பாத்துக்க.